ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு ரோட்டு கடையில் கிடைக்கிற காளான் மசாலா மாதிரி செம்ம டேஸ்டான முட்டைக்கோஸ் மசாலா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் செய்ய போகிறோம். இது ஒரு கடாய் வச்சுட்டேன், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இங்கே எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ணிட்டோம், மைதா மாவு எடுத்துட்டோம், சோள மாவு எடுத்துட்டோம். இப்போ முட்டைக்கோஸ் ஒரு கப்பில் போட்டுக்குங்க. மைதா மாவும் சேர்த்துக்குங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பக்கோடா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்காக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூளும் சேர்த்திட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. மிளகாத்தூள் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை நம்ம சின்ன சின்ன பக்கோடாவாக போட போகிறோங்க. நீங்கள் பெருசாக போட வேண்டாம், ஏன்னா உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி உங்கள்கிட்ட இது வேணும்னு கேட்பாங்கங்க, ஏன்னா அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன சின்னதாக போட்டால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதை அந்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். எல்லா பக்கம் நல்லா வேகட்டும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரெட் கலரில் செம்மையாக அழகாக இருக்குது. பார்க்கவே சாப்பிடணுன்னு போல் தோணுதா? நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அடுத்த பேட்ச் போட்டேன், அதையும் பொரிச்சு எடுக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது சூடு ஆறட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கிங்க. அதில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னு சொன்னால் சாஸ் கூட சேர்த்திக்கலாம், தக்காளி சாஸ் சேர்த்திக்கிங்க. நான் இன்றைக்கி ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பொரிச்சு வச்ச முட்டைக்கோஸ் நல்லா உதுத்து சேர்த்துக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா உதுத்துருங்க. இதைய உதுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நான் சோள மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் அந்த தண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஹெல்த்தியானதாக சமைக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் தூவிக்கிங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.